இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். கூட்டணியில் இருந்த வரைக்கும் வார்த்தை திறக்காம காங்கிரஸ் தான் எங்களோட பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுகவுல முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட தொடர் வெற்றிக்கு வந்து காங்கிரஸ் தான் உறுதுணையா இருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றம் சொல்றாரு. இதுல நான் ஒரு விஷயத்துல வந்து கலைஞர் அவர்களுடைய வார்த்தைகளில் நிறைய விஷயம் இருக்குது. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம், கூடா நட்பு கேடில் விளையும். இது கலைஞர் அவர்களே சொன்ன வார்த்தை. இது காங்கிரசுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல, திமுகவுக்கு சொன்ன வார்த்தை, ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தையை அவர் மதிக்க தவறிய காரணத்தினாலே இதுக்கு முன்னாடி தமிழகம் துயரங்களை அனுபவித்திருக்கின்றது. இன்னைக்கு அவருடைய குடும்பம் நேரடியாக இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்குது, இப்போ அனுபவிக்குது. அது தொடர்கதையாக போகக்கூடிய அளவுக்கும் இருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பழைய துணை முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, முதுகில் குத்தி விட்டார். கழுத்தை வெட்டி போட்டிருக்குது, முதுகுல குத்திட்டார். திமுக முடிஞ்சு போச்சுது, முடித்தது வேறு யாருமே கிடையாது. கலைஞர் கழுத்துக்கு கத்தி வச்ச அதே காங்கிரஸ் கட்சியை நீங்க எடுத்து கொஞ்சினீங்க. பீடம் தெரியாத சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. எந்த சாமி ஆடுறேன்னு சாமி ஆடுறவனுக்கு தெரியாது. ஒரு துரோகி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், சற்றும் அருகதையற்ற ஒரு தலைவரை உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு போட்டியாக இவர்தான் பிரதம மந்திரி வேட்பாளர்னு கொண்டு கள இறக்குனீங்கல்ல, இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.